ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை பிறர் மத்தியில் பிரகாசித்து தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டுமே தவிர இருளின் கிரியையாகிய பாவத்துக்கு உட்பட்டு வாழ்வை சீரழிக்கக்கூடாது. ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்த போதிலும் கீழ்ப்படியாமையினால் பாவ சுவாபத்தை சம்பாதித்து கொண்டார்கள். பாவத்தில் விழுந்து போன மனிதன் பாவத்திலே இருப்பது தேவ சித்தமல்ல. அவன் எழுந்திருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாமல் அதை வெறுத்து விட வேண்டும். அதற்கு அவன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். பாவி என்று தன்னை உணர்கிறவனுக்கு மீட்பு வேறு எங்கேயுமே இல்லை என்பதே சத்தியம். பாவ இருளில் இருக்கும் மனுஷன் இயேசு என்னும் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே இரட்சகர், மீட்பர், சகாயர், வழி, சத்தியம், ஜீவன் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். வெளிச்சத்தில் நடக்க வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சை இல்லாதவன் உலகத்தில் பிடியில் சிக்கி தவிப்பான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வாஞ்சித்தவன் சுயமும் சுய விருப்பங்களும் முற்றிலுமாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்துக்கும் பாவத்துக்கும் நம்மை பார்த்தால் செத்தவர்கள் போலவே தெரிய வேண்டும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் பெற்றவர்களாக, பரலோகத்தின் பார்வையில் ஜீவன் உள்ளவர்களாக தெரிவோம். அதுவே நிலையானது. இப்படி நாம் வாழும்போது நமக்கு பாடுகள், விழுகைகள் வரலாம். ஆனாலும் மீண்டும் எழுந்து நடக்கின்ற பலனை பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்தருளுவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். அந்த உயிர்த்த வல்லமை நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்காய் எழும்பி வாழ உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளது. ஜெபம் செய்வோம். கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களது சுயத்தை சிலுவையில் ஆணியடித்து கிறிஸ்துவில் உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து கொள்ள எங்களுக்கு பலந்தாரும். தேவரீர் உமது ஜனமாகிய எங்களுக்கு சமாதானம் தந்தருளி ஆசீர்வதியும். தேவனே, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் சுடராக நாங்கள் உலகத்தில் பிரகாசிக்க கிருபை செய்தோம். அப்பா, எங்களுக்கு தெரிந்தும் அறியாமலும் எங்களை தாக்கும் அசுத்தங்கள், அந்தகார கிரியைகள் அழிக்கப்படவும் நாங்கள் உமது வருகைக்கு ஆயத்தமாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்குரியவர்கள் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு உமக்கென்று சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். நேசக்கர்த்தாவே, எங்களது சுய தேவைகளுக்கு மட்டும் உம்மை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் இராமல் கடினமான பயணமாயினும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தந்தருளும். கர்த்தாவே, கிருபியாய் நீர் அருளிய குடும்ப உறவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உமது அருள் தந்தருளும். அப்பா, எங்களை பயக்கிறவர்களுக்கும் துன்புறுத்துகிறவர்களுக்கும் நன்மை செய்யவும் அவர்களிடம் நிபந்தனையற்ற அன்பு காட்டவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், பிரிவினை ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் ஒரு மனதோடு சமாதானமாக இணைந்து வாழவும், பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் முன்மாதிரியாக சாட்சியாய் வாழவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், கல்வி அறிவிலும் கர்த்தரை அறியும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் பாராட்டி ஆரோக்கியம், சுகம், பலன் தந்தள்ளி பூர்ண ஆயுசுடன் வாழ கிருபை தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும், வறுமை, பசி, பட்டினி இல்லாமல் மக்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி சகோதர ஐக்கியத்துடன் வாழவும் அருள் செய்தல்லுங்க. எங்கள் ஆளுமை பொறுப்பில் உள்ள தலைவர்களுக்கு நல்ல வழியை காட்டி இந்தியாவை செழிப்பான நாடாக மாற்றி அள்ளுங்க. எங்கள் தேசத்தில் செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பயந்து தேவ மகிமைக்கென்று பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபடவும், பணித்தளங்களில் தேவ பாதுகாப்பை தந்தள்ளி கர்த்தர் கிரியை செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு தேவரீர் உங்க சித்தப்படி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி அன்னாளை, சாராளை, சுனேமியாளை ஆசீர்வதித்த தேவன் அவர்களை ஆசீர்வதித்து சந்தான விருத்தியடைய செய்யவும், கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி கரு ஆரோக்கியமாக வளர்ச்சியடைய செய்து ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே,
ஆமேன்.